ஓகே, இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க யோசுவாவின் புஸ்தகம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆமே. பிள்ளைகளை எடுத்துட்டீங்களா? டேய் தங்கம் போன நோடக்கூடாது தங்கம். ஆமே, சொல்லுங்க வாசி. தேசம் அவர்கள் வசமாயிற்று. தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆமே. உன்னை பங்கிட்டுக் கொள்ளாத எத்தனை கோத்திரங்க? 7 கோத்திரம் தான். மொத்தம் எவ்வளவு கோத்திரங்க? 12 கோத்திரம். அப்புறம் 7 கோத்திரம் தான் கொடுத்த அந்த கானான் தேசத்தில் இருக்கிற அந்த பங்கை என்ன செய்தார்கள்? சுதந்திரித்துக் கொண்டார்கள். எத்தனை கோத்திரத்தா இருக்காருங்க? 7 கோத்திரம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 5 கோத்திரத்தா. வாசிங்க ஜோசப் சார். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? எல்லாரும் சொல்லுங்க. ஏன் அசதியா? வேதம் சொல்லுகிறது பாருங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். அசதியா இருப்பீர்கள். ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல்ல என்ன சொன்னாங்க? வாக்குத்தத்தம் கொடுத்தான். என்ன வாக்குத்தத்தம்? உங்களுக்கு பாலும் தேனும் தேசத்தை நான் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தான். எதனால் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காதபடி அவங்க எகிப்துக்கு போனதுனால 430 வருஷம் என்னதுங்க? அடிமைத்தனத்தில் இருந்தார். அதுக்கு முன்பாகவே கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்தார். உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். கர்த்தர் அந்த ஜனங்களுடைய முறையீட்டை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார். ரொம்ப பார்வோன் ஒடுக்கப்பட்டார். அப்பொழுது தேவ சமூகத்துல அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் முறையிட்டார்கள், ஜெபித்தார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக என்ன செய்யுங்க? இறங்கி வாங்க, எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு என்ன செய்யுங்க? விடுவீர்கள் சொல்லி தேவ சமூகத்துல முறையிட்ட போது கர்த்தர் மோசேயை என்ன செய்தாருங்க? அனுப்பினார். எல்லாரும் சொல்லுங்க. மோசேயை கர்த்தர் என்ன செய்தாருங்க? அனுப்பினார். மோசே போய் 10 வாதைகளை அனுப்பி யுத்தங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாங்க? வழிநடத்தி வந்தார். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். யோர்தானை 2ஆய் பிளந்தார். எரிகோ கோட்டையை தகர்த்தார். மாராவை மதுரமாய் கர்த்தர் மாற்றினார். இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தும் போது கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கர்த்தர் கொடுத்தார், காளைகளை கொடுத்தார். எப்பெல்லாம் ஜனங்கள் தேவ சமூகத்தில் மன்றாடுகிறார்களோ அப்பெல்லாம் கர்த்தர் அவர்களை போஷித்து வழி நடத்தி வந்தார். இப்பொழுது யோசுவாவை கொண்டு, மோசே மரித்து போனார், யோசுவாவை கொண்டு கர்த்தர் அந்த யுத்தம் பண்ணி, எத்தனை ராஜாக்கள் தெரியுங்களா? 32 ராஜாக்கள். சின்ன ராஜா 31 சின்ன ராஜாக்கள் என்ன செய்தார்களாமா? முறியடித்து அந்த தேசத்தை எல்லாம் சுதந்திரித்து இப்ப கானான் தேசத்துக்குள்ள போயிட்டான். கானான் தேசத்துல போன உடனே 12 கோத்திரத்தாருக்கும் யோசுவா என்ன செய்தாருங்க?
பங்கிட்டு கொடுக்கிறார். நீங்க இந்த இடத்தை நீங்க என்ன செய்யுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த கானா தேசத்தை கொடுத்துட்டார். கொடுத்த அந்த தேசத்தை நீங்க என்ன செய்யணுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி யோசுவா மீண்டும் அந்த ஜனங்களோடு கூட கோத்திரத்தோடு கூட பேசுகிறார். இப்ப 7 கோத்திரத்தார் கொடுத்த அந்த சுதந்திரத்தை என்ன செய்துட்டாங்க, சுதந்தரித்துக் கொண்டார்கள். 5 கோத்திரத்தார் உண்டு. அவர்கள் என்ன செய்த, அசதியாய் இருந்தார்கள். அவர்கள் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளாமல் அசதியா ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளாமல் அசதியாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் கர்த்தர் மீண்டும் பேசுகிறார். யோசுவாவோடு கூட பேசி சொல்லுகிறார், மீண்டும் நீங்கள் ஏன் இவ்வளவு அசதியாய் இருக்கிறீர்கள், போய் அந்த தேசத்தை என்ன செய்யுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்க. சபைக்கு அநேகம் பேர் வருகிறார்கள். ஆனால் சிலர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார், சிலர் வந்த பிரகாரமே இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் அவர்களுடைய அசதியான வாழ்க்கை, அவர்கள் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை அற்று, வாக்குத்தத்தத்தை நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகம் பேர் சபைக்கு வருவார்கள். சிலர் பார்த்தால் நல்லா உயர்ந்திருப்பார்கள். சிலர் பார்க்கும் போது அப்படியே 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே இருப்பார்கள். என்ன காரணம் என்றால் அவர்கள் தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை என்ன செய்வதில்லைங்க, பிடித்துக் கொள்ளுவதில்லை. தேவனை உண்மையாய் ஆராதிப்பதில்லை. தேவனுடைய சமூகத்துல உண்மையாய் தன்னை அர்ப்பணிப்பதில்லை. அந்த 7 கோத்திரத்தார்கள் தான் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தார்கள். அவர்கள் எடுத்த முயற்சி, வாக்கு தத்தத்தை கொடுத்தார்கள். தேவ சமூகத்தில் அதை கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் எம்மற்ற அசதியாய் இருப்பீர்கள். கல்வாரி சிலுவையில் நம்மளுக்காக தேவன் மரித்தார், நம்மளுக்காக சாபமானார். வாக்கு தத்தங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது சொல்லியும் செய்யாது இருக்குமோ என்று பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னதை கட்டாயம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எம்மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். ஐபிஏ விசுவாசியை பார்த்து இந்த காலையில இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அசதியாய் இருந்தால் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது. உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த கானான் தேசத்தின் ஆசீர்வாதம், கானான் என்பது நம்ம ஆசீர்வாதமான பூமி, கர்த்தருடைய வேதத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்யணுங்க, சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சுதந்தரித்துக் கொள்ளுவேன். சொல்லுங்க பார்க்கலாம், சுதந்தரித்துக் கொள்ளுவேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் பூமியை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நான் என்ன செய்வேன், சுதந்தரித்துக் கொள்ளுவேன். நாம் அசதியாய் இருந்தால் நாம் வேதம் சொல்லுகிறது பாருங்க. எஸ்தரை பார்த்து ஆண்டவர் சொல்ற, யார் சொல்றாங்க, எஸ்தரை பார்த்து மர்தகாய் சொல்றார், நீ அசதியாய் இருந்தால் யூதருக்கு என்ன வருங்க, வேறொருத்திலிருந்து ரட்சிப்பு வரும். நீ அசதியாய் இருந்தால் உனக்கு ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்வார், இழந்து போய் விடுவார். காலையில தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒரு ஆசீர்வாதத்தின் தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்க. நாம் தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். அதான் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் சொன்னார் என்று பார்க்கிறோம். இந்த காலையில உங்களை ஆசீர்வதிப்பது, சபையை ஆசீர்வதிப்பது, சபையின் வாழ்க்கையை, குடும்பத்தை கர்த்தர் மேன்மையாய் வைக்கதான் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்கள், சாபமானார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, மரத்துல தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து
நம்மளுக்காக சாபமானார். அல்லேலூயா. இந்த காலையில நம்மளுக்காக கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாங்க? சாபமாயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நம்மளுக்காக சாபமாயிருக்கிறார் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நம்மளுக்காக. வேத மரத்துல 13 மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நம்மளுக்காக சாபமாகி, அல்லேலூயா, இந்த காலையில நாம் கிறிஸ்து நம்மளுக்காக சாபமானார். சாபமாய் சொல்லுகிறது அந்த வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நம்மளுக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, வானத்தின் நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல, நீ ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவனை நான் சபிப்பேன், நீ பூமியில் ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொல்றார், அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் வேதம் சொல்லுகிறது பாருங்க, சாபமாகி கிறிஸ்துவினாலே புறஜாதிகள், எல்லாரும் சொல்லுங்க, புறஜாதிகளுக்கு வரும்படியாக, அல்லேலூயா, நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ராமேன் தான் சொல்லுங்க, ராமேன் அல்லேலூயா சொன்னாதானே நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண உற்சாகமா இருக்கு. அல்லேலூயா. நீங்க பாட்டுக்கு பேசுங்க பாஸ்டர், நான் பாட்டு அப்படியே உட்கார்ந்து அப்படி எஸ் பாஸ்டர், ஆமென், நோ பாஸ்டர் சொல்லிடுறாங்க, எஸ் பாஸ்டர் பண்ணி சொல்லு. அல்லேலூயா. 1 மாசத்துக்கு முன்பாக பீட்டர் ஐயா, எத்தனை பேருக்கு தெரியல பீட்டர் ஐயா? ஆமாம், அவர் தமிழ்நாட்டில் முக்கிய ரெட் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணார். நான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ரெட் சர்ச்சில் என்ன ஆராதனை நடக்குதோ அந்த டைம்ல நான் என்ன செஞ்சிருவேங்க, 7 மணிக்கு ஆன் பண்ணிடுவேன். 7:50க்கே நாங்கள் என்ன செய்வோம், யூடியூப்ல போயிடுவோம். அப்போ அந்த டைம்ல வந்து அவர் பிரசங்கம் நான் கேட்டுட்டே இருக்கேன். அப்ப சொல்றா, எட்வர்ட் லூயிஸ் ஹரியானால இருக்கிறார். என் பேர் அவர் சொல்றாரு, அவர் சொல்றா, எட்வர்ட் வந்து நம்ம போய் இடத்துல உற்சாகமா இருப்பார், எப்ப எஸ் சொல்லுவார், ஆமென் சொல்லுவார் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்த நம்மளுக்குள்ள அந்த ஆவி உற்சாகத்தினால், காலேப்பினால், அல்லேலூயா, காலேப்பினாவி பலன் உள்ளார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த பலன் உள்ளார். எஸ், யாவே, அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். இந்த வசனம் எனக்காக என்ன செய்யப்படுதுங்க, பேசப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நான் எஸ் சொல்லுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, எந்திரிச்சு அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வெள்ளக்கார பிரசங்கம் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு நான் கேட்கறதுல பாக்குறேன், எழுந்திரிச்சு திடீர்னு என்ன செய்வாங்க, எஸ் அல்லேலூயா அப்படிப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த வசனம் என்ன செய்யுதுங்க, கிரியை செய்யும், அது அப்படியே நடக்கும். அது ஆமென் இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தை கிரியை செய்யும், வார்த்தை பிடித்துதான் ஜெபிக்கும், வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிவிடும். வார்த்தை தான், வார்த்தை இல்லாத இடங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை வனாந்தரத்தை என்ன செய்வோமா, அதெல்லாம் பண்ணுமா. அல்லேலூயா. நான் பேசுறது உங்க இறுதியே அசைப்பட மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை வனாந்தரத்தை என்ன செய்வீங்களாமா, பாரு கரெக்டா சொல்றாங்க பாரு, நல்லா பைபிள் படிக்கிறீங்க. அப்ப அதனப்பன் அப்ப வார்த்தையில தான் வல்லமை இருக்கு. அப்ப நீங்க பேசுற வார்த்தையில என்ன இருக்குங்க, அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, சும்மா கண்டதா நாயமெல்லாம் போடக்கூடாது. நல்ல வார்த்தையில பேசும், நல்லதான் போறோம், விதைக்கிற நல்ல விதையை விதைக்கும். நல்ல வார்த்தைகளை பேசும் போதுதான் அதுக்கு ஜீவனை கொண்டு வரும். இதுக்கும் ஒரு ஆமென் சொல்லலாம். உங்களோட தான் நான் பேசுறேன். ஆமென். எஸ், அல்லேலூயா. அந்த பார்த்து சொல்றாரு பாருங்க கர்த்தர், நீங்க இம்மட்டு ஏன் அசதியாக இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல நீங்க அசதியா இருக்கீங்களா, நல்ல உற்சாகமா இருக்கீங்களா கேளுங்க. இல்ல நல்லா அசதியா இருக்கீங்களா, உற்சாகமா இருக்கும். அல்லேலூயா. சபைக்கு வந்தாலே உங்களுக்குள்ள என்ன வந்துருங்க, உற்சாகமாவே வந்துடும். அல்லேலூயா. நான் வந்து சண்டை இருக்கு, அன்புக்குறவர்களே நல்லா இருக்கீங்களா, சுலபா இருக்கீங்களா,
வெளியே ஹாஸ்பிட்டல் இதுல நல்லா தூங்குறாரு பிரசன் நல்ல உற்சாகமாய் எது செய்தாலும் கர்த்தருக்கு எப்படி இருக்கணுங்க? உற்சாகத்தோடு செய்யணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் பிரியமா இருக்கிறார், உற்சாகத்தோடு. அப்ப தேவ சமூகத்துல நம்ம அசதியாய் இருக்கக்கூடாது. அப்ப நம்மளுக்குள்ள என்ன இருக்கணுங்க? உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அசதியா இருக்கக்கூடாது. எதுலாம் அசதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த காலையில உங்களுக்கு ஒரு 5 காரியங்களை சுட்டிக்கார். எதெல்லாம் அசதியா இருக்கக்கூடாது. முதலாவது காரியம், எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு புஸ்தகம் 6:33 வாசிங்க பார்க்கலாம். 6:33 வாசிங்க. ஆமென். நான் பார்க்காம சொல்லியிருக்கோம். ஆமென். இவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இவைகள் எல்லாம். அப்ப தேவனுடைய ராஜ்யம், மெய்யான ராஜ்யம், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ராஜ்யத்தின் தேவன், நன்மையின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன். இந்த ராஜ்யத்தை யாரும் என்ன செய்ய முடியாதுங்க? அசைக்க முடியாது. அநேக பேர் தேவ ராஜ்யத்தை அசைக்க அநேக கூட்டங்கள் எழும்பினார்கள், ரோமர்கள் எழும்பினார்கள். இந்த நாட்கள்ல தேசத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை அசைக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக கூட்டத்தால் எழும்பினாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஒருவரும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அது அசையாத ராஜ்யம், நிரந்தரமான ராஜ்யம், வரப்போகிற ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை நாம், இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டுமானால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை செய்ய தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சபைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாதுங்க? மறக்காமல் நேரத்தோடு நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். அதுல நாம் அசதி பண்ணக்கூடாது. அசதியோடு எப்ப வேணாலும் போலாம். சபைக்கு 9 மணிக்கு ஆராதனை, நீங்க சொல்லணும் நான் 8:40 தேவ சமூகத்துல இதே வாரத்துல ஒவ்வொரு நாளும் இதே நேரத்துல வாங்க எப்பெல்லாம் நீங்க நேரத்தோடு வரீங்க அப்பெல்லாம் இந்த பிரசங்கம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் ஏன் நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லைன்னா, நாம் நேரத்துல அசதி. நாம் தேவ சமூகத்தில் அந்த ஜனங்களை யோசுவா பார்த்து சொல்றார், 5 கோத்திரத்தை பார்த்து சொல்றார், இம்மட்டு நீங்கள் ஏன் அசதியா இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள நான் கொண்டு வந்திருக்கிறீர்களே, இது கொடுத்திருக்கிற அந்த தேசத்தை நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பல தேவ பிள்ளைகள் எப்பொழுது நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார் என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடத்தை கொடுக்கணும். முதல் தேவனுக்கு தான் எல்லாவற்றையும் நம்ம ஒதுக்கி, யார் தேவ சமூகத்தில் அசதி இல்லாமல் தேவ சமூகத்தில் மனதால் வந்து அர்ப்பணித்து தேவனை ஆராதிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு அந்த உன்னத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க வரதுக்கு முன்னாலேயே யார் வந்துடுறாருங்க? வந்து எங்க இருக்கிறாருங்க? அப்படியே கதவுக்கு பிள்ளை அப்படின்னு நினைச்சுக்கீங்க. கேட்டுக்கு முன்னால் நிற்கிறார், பாக்குறார். உங்களை எல்லாம் யார் யார் எந்தெந்த டைமுக்கு வரைங்க, எந்தெந்த டைமுக்கு வரைங்க. அப்பெல்லாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு நாம் அசதி இல்லாமல், அசதிப்படாமல் தேவ சமூகத்துல நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் அதுல நாம் கனம் பண்ணும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேதத்தை நீங்க எடுத்து வாசிங்க. அப்படியே சங்கீத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 11:4 வாசிங்க. கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் என்ன செய்தாருங்க? இருக்கிறார்.
ஹalleluya. அப்பனா நீங்கள் வந்த அசதியாய் கர்த்தரை என்ன செய்யக்கூடாதுங்க, நாம் நேரத்தோடு தேவ சமூகத்துல ஒரு அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல வர வேண்டும். நீங்கள் சனிக்கிழமை என்ன செய்ய வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தம் பண்ணி தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆண்டவரே, நேரத்தோடு தேவ சமூகத்துல நாங்கள் போதோடு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம என்ன செய்வோம், ஆயத்தமாப்போம். ஞாயிற்றுக்கிழமை தான் ட்ரெஸ் தேடுவோம். பேண்ட் எங்க காண போச்சு, மேல மெத்த மாடியில போய் என்ன செய்வோம், தேடுவோம். அப்பொழுதுதான் நாம் எல்லாவற்றையும் போட்டு குழப்பம் பண்ணுகிறோம். ஆனா தேவ பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டுமானா, சனிக்கிழமையே நாம் எதாவது ஞாயிற்றுக்கிழமை நேரத்தோடு போக என்னென்ன தேவை இருக்கிறதோ அசதி இல்லாமல் அதை எடுத்து வைத்து நேரத்தோடு தேவ சமூகத்தில் போய் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தர் உலாவுகிறார். தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ மரித்தவர் அல்ல, கல்லும் மண்ணும் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். மரித்தேன் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் அசதியா இல்லாமல் தேவ சமூகத்தில் உற்சாகமானதோடு சந்தோஷமானதோடு நாம் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க தம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நீங்கள் இப்ப இருக்கிறதை பார்த்து உங்களை 1000 மடங்கு அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். சொன்னதை கர்த்தர் செய்வார். என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அசதி இல்லாமல் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து வருகிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். சொல்லுகிறேன். பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம். அதே நீங்க சங்கீத புஸ்தகம் 18:6 நீங்க எடுத்து வாசிங்க. 18:6 என்ன சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டேன். ஆமென். என்னுடைய ஆலயத்திலிருந்து, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஆலயத்திலிருந்து. நல்ல சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் சத்தமிட்டு கூப்பிட்டு, நான் முறையிட்டு என் ஜெபத்தை கேட்கிறவர். அப்புறம் ஏன் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், ஏன் தேவ சமூகத்தில் நாம் நேரத்தோடு வரவில்லை, ஏன் அசதி இல்லாமல் வர வேண்டும் என்றால் என் தேவன் ஆலயத்தில் என் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறார். என் மண்டாத்தின் சத்தத்தை கேட்கிறார். என் நொறுக்குறதை கேட்கிறார். என் காயங்களை கட்டுகிறார். அற்புதங்களை செய்கிறார். தேவ சமூகத்தில் யாரெல்லாம் அசதி இல்லாமல் தேவ சமூகத்தில் நேரத்தோடு தன்னை அர்ப்பணித்து வந்து தேவனை நோக்கி முறையிட்டு கூப்பிடும் போது, தேவனை நோக்கி ஆராதிக்கும் போது, தேவனை நோக்கி மகிமைப்படுத்தும் போது, தேவன் என் கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அதுக்குதான் ஆராதனை என்பது என்னங்க, தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனை உயர்த்துவது, தேவனை முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் நம்ம ஆராதனை வைத்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அதிசயங்கள். அநேக பேர் ஆராதனையில் என்ன செய்யறாங்க, வாய் திறக்கிறதில்லை, கர்த்தரை உயர்த்துவதில்லை. நம்ம கையை உயர்த்து சொன்னால் உயர்த்துகிறோம், வாயை திறக்க சொன்னால் திறக்கிறோம். அப்படி அல்ல, உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட வேண்டும், நன்றி நதி புறப்பட வேண்டும், துதியின் சத்தம் புறப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் வருகிற உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்கள் ஆராதனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். உங்கள் ஆராதனை தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. அதனாலதான் ஆராதனை முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். அசட்டை பண்ணாதீங்க. அதுக்கு முதல் இடத்தை கொடுங்க. நல்ல துதிங்க, நல்ல ஆராதிங்க. நீங்க ஆராதித்த போதுதான் உங்களுக்குள்ள விடுதலை புறப்படும். நீங்கள் ஆராதித்தாதான் உங்களுக்குள்ள வசனம் கிரியை செய்ய. சும்மா வந்து உட்கார்ந்தா நான் எவ்வளவு பிரசன்ன பண்ணனாலும் உங்கள் இறுதி என்ன செஞ்சிருக்கீங்க, அப்படியே அடைக்கப்பட்டு இருக்கிற இறுதி எப்ப திறக்கும் என்றால் வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்கும் போதுதான், வாயை திறந்து கர்த்தரை உயர்த்தும் போதுதான். இயேசுவே
நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக இயேசுவே, நீங்கள் செய்த எல்லா தயவுகளுக்காக இயேசுவே, நீங்கள் செய்த அற்புதங்களுக்காக இயேசுவே, நீங்க என்னை நடத்துறதுக்காக நன்றி அப்பா. இந்த காலையில் அப்படிப்பட்ட ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப ஆசை. நானே பைத்தியமாட்ட கொடியெல்லாம் என்ன செய்யலைங்க, இப்படி செய்யல, நான் இப்படி செய்யல. எனக்குள்ள ஒரு ஆசை எப்படின்னா, ஒரு பெரிய சபை வரப்போகுது. அப்பா ஒரு 10-20 பேர் ஸ்டேட்டிங் தெரியல, வீல் இருக்கும், சூ வீல், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட்டிங்கா. அப்போ நம்ம சர்ச்சில் நடக்க நிறைய பேர் கொடி எடுத்து அப்படியே போவாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்படியே சுத்துவாங்க. வர்ஷிப் அப்படியாய் மாறும். நம்மளுடைய ஆராதனையில மாற்றம் வரும். நம்ம ஆராதனையில் அற்புதங்கள் நடக்கும். வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். அற்புதங்கள் நடக்கும். தேவ வல்லமை வெளிப்படும். இந்த காலையில் நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். அன்பியான சகோதரியே, சகோதரா, நீங்கள் இம்மட்டு அசதியா ஏன் இருக்கிறீர்கள்? நீங்கள் எழுப்புங்க. கர்த்தர் தேசத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்களுக்காக வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சாதாரணமான தேவனை ஆராதிக்கவில்லை. நாம் தேவன் சாபமானோம். நம்மளுக்காக தரித்திரமான ஆபரணம் உண்டான அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் பிரஜாதிகளாக இருக்கிற நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யார் ஆராதிக்கிறார்களோ முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, ஆண்டவரே என் சத்தத்தை கேட்கிறதோ, என் ஆராதனை அங்கீகாரம் ஆண்டவரே, யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவரா. ஓபேத் ஏதோ வீட்டுல என்ன இருந்ததுங்க, தேவனுடைய பெட்டி இருந்தது. தாவீது கண்ட போது எப்படி போனாராம்? உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு எப்படி கொண்டு போனார்? ஓகே, சேப்புட்டன 6 அடியா? எத்தனை அடிங்க? 6 அடி அப்படின்னு சொல்றாங்க பைபிள். 6 அடிக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு பலிப்பிடத்துக்கு பலி செலுத்தினார். 6 அடி மறுபடியா ஒரு பலி, 6 அடி மறுபடி பலி செலுத்து. எப்படி ஆடி கர்த்தரை ஆராதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா தான் சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாலும் என்ன இருக்கவங்க மகிழ்ச்சி உண்டாகணும். ஆண்டவரே என் சத்தத்தை நீங்க கேட்கணும். நான் இப்படி வந்த பிரகாரமா நான் என்ன செய்ய இருக்கக்கூடாது. நான் அசதியா கர்த்தரை ஆராதிக்க கூடாது. என்னுடைய ஆராதனையில தேவன் பிரியப்படணும். நல்ல நான் ஆராதிப்பேன், நல்ல உயர்த்துவேன், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அவர் என் சத்தத்தை கேட்கிறார், இறங்கி வருகிறார், என்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். யாரெல்லாம் அசதி இல்லாமல் தேவனை ஆராதிக்கிறார்களோ, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு யார் கர்த்தரை உயர்த்துகிறார்களோ அவர்கள் மேல கர்த்தர் பிரியமாயிருப்பார். அவர்கள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்க, அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள். ஆலயத்துல கர்த்தர் சத்தத்தை என்ன செய்கிறார்? சொல்லுங்க, சொல்லுங்க, கேட்கிறார். சொல்லுங்க, கேட்கிறார். ஆலயத்தை சாலமோன் கட்டினார். எப்படி கட்டினாருங்க? பொன்னு, வெள்ளி, வெங்கலம் எப்படிங்களாமா டன் டன்னா வச்சு கட்டினார். எப்படி கட்டினாரு? டன் டன்னா தங்கம், வெள்ளி கட்டிட்டாரு. அந்த ஆலயத்துல யார் வாசம் பண்ணவனுங்க? தேவன் வாசம் பண்ணோம். அப்ப நான் அந்த சாலமோன் அந்த ஆலயத்துல போய் என்ன செஞ்சாருங்க? தேவனை நோக்கி ஜெபித்தார். நீங்க வாசித்து பாருங்க. 2 புஸ்தகம் 7 அவர் ஜெபம் பண்ண போது கர்த்தருடைய ஆவியானவர் ஆலயத்தை நிரப்பினார். வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 புஸ்தகம் 1-2 வாசிங்க பார்க்கலாம். 1-2 வாசிங்க. முடித்த போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்துதான்
வலிய பசித்து ஆசாரிகள் என்ன செய்ய முடியாம நிற்க முடியாத படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆலயத்தை நிரப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படியே உங்களை நிரப்பாங்க. சபைக்கு வந்தா என்ன வரணுங்க? முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கிறோம், பிந்தின திராட்சை சுவை. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். எப்படி இருக்கோங்க? நீங்க வந்தா உங்களுக்குள்ள என்ன இருக்கோங்க? ஆலயத்துக்குள்ள வந்தாலே ஒரு நிறைவை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்க, நிறைவை பெற்றுக்கொள்ளும். ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? ஆராதனை செய்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆராதிக்கிறோம். ஆராதிக்கும் போது உங்களுக்கு அந்த உன்னத பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எதற்கு கொடுக்கிறார்னா, இன்னி நீங்க 6 நாள் என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. இன்னி 6 நாள் என்ன செய்யணும்? தூங்குவோமா இல்ல அசதியா இருக்கணுமா? நல்ல உலகத்துக்கு வேலைக்கு என்ன செய்யணுங்க? நீங்க இங்க வர்றது என்னங்க? உங்களுக்கு என்ன வருது? நீங்க ஆலயத்துக்கு வந்தாலே உங்களுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க ஆராதிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய மேல உங்கள் மேல என்ன செஞ்சிருங்க? நிரப்பிடும். சொல்லுங்க, நீங்க பலன். அப்பதான் இந்த ஆலயத்துக்கு அப்பதான் 6 நாள் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தூங்க மாட்டீங்க. ஒண்ணு வேலை செய்ய சீமாரி எடுத்து போட்டு வச்சு கூட்டணுமா, சாப்பாடு செய்யணுமா, வேலைக்கு போகணுமா, என்ன இல்ல எப்ப அந்த பலன்னா தேவனுடைய ஆலயத்துல கர்த்தரை ஆராதிக்கும் போது உன்னத பலத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்புகிறவராக. இதெல்லாம் ஒரு கையெல்லாம் தட்டுவீங்கன்னு சபைக்கு வந்தாலே பலன் பெற்றுக்கொள்ளும். அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுதைகளை போல சட்டைகள் அடித்து உயரம் பார்ப்பார்கள். ஓடினாலும் நிலைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார். அப்பதான் ஆலயத்துல கர்த்தரை ஆராதிக்கும் போது உன்னத பலத்தினாலே கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பதான் அந்த பலன் எங்கிட்டு வருதுங்க? உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே கர்த்தர் நம்மளை நிரப்புகிறவராக இருக்கிறார். அப்படியே இன்னொரு சங்கீத புஸ்தகம் 65 எடுத்துக்கொள்ளுங்க. 65:4 வாசிங்க. 65:4 வாசிங்க. 65:4 வாசிங்க. உம்முடைய பிரகாரங்களை வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டில் நன்மையால். ஆமென் அல்லேலூயா. அப்பனா உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டிலே நன்மையினாலே. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, நன்மையினால். நல்ல வாய்ப்பா யாரும் திறக்க மாட்டேங்குது. யாருக்கு நன்மை வேண்டாம்டா? அப்ப நன்மை வாயை திருப்தி ஆக்குவார். வாயை திறந்தாதான் நன்மை வரும். வாயை திறந்தா நல்ல கர்த்தரை ஆராதிக்கும் நன்மையினாலே வாயை திருப்தி ஆக்குவார். அப்ப உங்க கையின் கிரியைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் உச்சிதமான அந்த வாசை பாருங்க, உச்சிதமான கோதுமை, விலை உயர்ந்த ஆசீர்வாதம். தரித்திரம் இருக்காது, வியாதி இருக்காது, திண்டாட்டம் இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது. யார் தேவ சமூகத்துல அசதி இல்லாமல் முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்துமாவோடு தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறார்களோ அவர்களை நன்மை நாளும் வாயை திருப்தி ஆக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், இம்மட்டு நீங்கள் அசதியா இல்லாதபடி தேவ சமூகத்துல முன்னேறி செல்லுங்க. உன்னை கர்த்தருடைய சமூகத்துல நேரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உடைய சமூகத்துல என்னை தாழ்த்துகிறேன். தேவ சமூகத்துல யார் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்துல நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம்
உண்டாகும், உயர்வு உண்டாகும், மேன்மை உண்டாகும். உங்களை கர்த்தர் பட்டணத்துல 28 உபாகத்தில் சொல்லப்பட்டது போல உங்களை பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். போகி வருகிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நன்மையை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துலதான் என்ன இருக்குங்க? நன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்பனா நீங்க ஆலயத்துக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு என்ன இல்லைங்க? நன்மை இல்லை. இந்த வாரத்துல உங்களுக்கு நன்மை இருக்கா? எப்பெல்லாம் தேவ சமூகத்துல அசதி இல்லாமல் தேவ சமூகத்துல முதல் இடத்தை முதல் இடத்தை கொடுத்து அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்? ஏன் சபை குடும்பத்தில் அநேக பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தேவ சமூகத்துல முதல் இடத்தை கொடுக்கிறதுனாலதான் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நீங்க அசதியா இருந்திருக்கலாம். இந்த காலையில ஒப்புக்கொள்ளுங்க. தேவ சமூகத்துல நீங்க அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது உயர்வு வரும், மேன்மை வரும், நன்மைகள் வரும். திண்டாட்டம் இருக்காது, வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்காது. தேவ சமூகத்தை யார் முதலாவது தேடுகிறார்களோ, அசதி இல்லாமல் முதலிடத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தான் கர்த்தர் மேன்மையாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லாரு பாருங்க, நானே ஊழியக்காரனை பார்த்து சொல்றாங்க, அசதியாய் ஊழியம் செய்தால் என்ன செயல்பட்டிருக்கிறேன்? அசதியா சபிக்கப்பட்டு நான் எப்படி ஊழியம் செய்யணும்னா எப்படிங்க? அசதி இல்லாம உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் சொல்றார் பாரு, நீ ஊழியர் அசதியா நீ ஊழியர் செய்தால் நீ சபிக்கப்பட்டிருப்பார். அப்பனா நீங்க கொடுக்கப்பட்ட உங்க பொறுப்புல எப்படி இருக்கோங்க? அசதி படக்கூடாது, அதை செய்து முடிக்க வேண்டும். இது நான் தேவனுக்காக சொல்கிறேன். முதல் இடத்தை கொடுப்பேன். நீங்கள் கொடுத்த ஊழியத்தை பொறுப்பு வீட்டு கூட்டுங்க. அதில் அசதி இல்லாமல் தேவ சமூகத்தில் நீங்க செய்யும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசதி பண்ணுகிறவர்களை அவர் என்ன செய்வாராமா? என்ன பண்ணுவாராமா? என்ன பண்ணுவாராமா? நாம் கனவீனம் பண்ணுவோம். தேவ சமூகத்துல நாம் அர்ப்பணித்து நாம் ஊழியத்தை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளுக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நம்ம தேட வேண்டியது என்னங்க? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய சபையை நாம் கனம் பண்ணும் பொழுதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். இரண்டாவது நாம் வாசிக்கிறோம், கொலோசியர் புஸ்தகம் 3:1 சொல்கிறது, மேலானவை கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை தேடும். பவுல் சொல்றார் பாருங்க, எடுத்து வாசிக்க கொலோசியர் புஸ்தகம் 3 நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்துவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. அப்பனா மேலானது. அப்பனா இரண்டாவது என்னங்க நம்ம செய்ய வேண்டியது? என்னங்க? மேலானது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மேலானது. பவுல் சொல்லுகிறார், கீழானவைகள் எல்லாம் இல்ல, நீங்க கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், அதை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. அப்பனா நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்க, மேலானவைகளை நாடுங்க. அதான் பவுல் சொல்றாரு பாரு. ஏன்னா தாவீது சொல்றாரு, சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 121வது சங்கீதத்துல சொல்றாரு பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்தை நோக்கி கண்களை நான் என்ன செய்வேன்? ஏறெடுப்பேன். அவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தின் பூமி உண்டாக்கிற ஒரு இடத்திலிருந்து எனக்கு என்ன வருங்க?
சொன்னார், சிஸ்டர் நல்ல கார், ஜோசப் கார் வாங்கியிருக்கார். அவர் பாருங்க, ஏற்ற கார் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்ததுனால வழிகளை கர்த்தர் திறந்தார், அற்புதங்களை செய்தார், முடியாத காரியங்களை கர்த்தர் முடிவு செய்வார். உங்களை தேடி வரும் ஆசீர்வாதம் நீங்கள் தேடி போகவில்லை, உங்களை தேடி. இந்த காலையில உங்களை நான் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையோடு தேவ சமூகத்தில் கீழானவைகள் அல்ல, மனுஷனை பார்த்தல்ல, நான் தேவனை நோக்கியே பார்ப்பேன். எனக்கு அங்கிருந்துதான் ஒத்தாசை வரும், நன்மைகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும். இந்த காலையில நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்க ஒரு மேனேஜரை நோக்கி அல்ல, உங்களுக்கு மேல இருக்கிறவர்கள் அல்ல, உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் இருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் இருக்கிறார். இந்த காலையில உங்க கண்கள் வானத்தை நோக்கி ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? நீங்க டெய்லி ஜெபிக்கிறீர்களா? அதிகாலையில ஜெபிக்கிறீர்களா? உன் கண்கள் வானத்தை நோக்கி இருக்கிறதா? அதிகாலையில தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே. தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் உயர்வை கர்த்தர் தருவார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். தூங்குகிறவர்கள் விழித்திருங்க, தூங்குகிறவர்கள் அசதியா இருக்காதீர்கள், விழித்திருங்க, தேவ சமூகத்தை தேடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வானத்தில் பல வழிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எலியா ஒரு மனுஷன், அவர் சொல்றார், நான் தேவ சமூகத்தில் ஆகாபத்துக்கு சொல்றார், நான் தேவ சமூகத்துல நிற்கிற மனுஷன் சொல்றார். ஆகாபை பார்த்து சொல்றார், தேசத்துல என்ன வராதுங்க, மழை வராதுன்னு. அப்புறம் மீண்டும் என்ன செய்யறார், மழைக்காக ஜெபம் பண்ணினார். வேதம் பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எலியா சொல்றாரு பாருங்க, நீங்க எலியா என்பவன் மறுபடி 18 சொல்றது பாருங்க, மறுபடி ஜெபம் பண்ணார். அப்பொழுது மழை தேசத்தில் என்ன செய்தீங்க, வான மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அல்லேலூயா. அப்படின்னா ஒரு நாள் ஜெபம் இல்லை, ஜெபிக்கிற மனுஷன் தான் மறுபடியும் ஜெபம் பண்ணினா. சொல்லுங்க, என் ஜெபம் குறையாதுன்னு சொல்லுங்க. அற்புதம் நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன், ஜெபத்தை நான் விட மாட்டேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன், போராடி ஜெபம் பண்ணுவேன், மன்றாடி ஜெபம் பண்ணுவேன், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வரைக்கும் நான் விடமாட்டேன். மீண்டும் எலியா ஜெபித்தது போல இந்த காலையில நான் ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக, மனுஷனை அல்ல, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவ சமூகத்திலிருந்து என் கண்களை நான் ஏறெடுப்பேன். ஆமென். வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதா? அதிகாலையில் எழுந்திருக்கிறீர்களா? ஆண்டவரோடு கூட பேசுறீங்களா? எத்தனை பேர் அதிகாலையில் ஜெபிக்கிறீங்க? ஒரு கையை உயர்த்துங்க. ஆமென். 1 2 இதெல்லாம் கரங்களை தட்டுங்க. உங்களுக்கு வானம் திறக்கப்படும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். வானம் திறந்து கர்த்தர் உங்களுக்கு பேசுவார், வானம் திறப்பா. இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், ஜெபிக்கிற வாழ்க்கை ஜெயம் உள்ள வாழ்க்கை, ஜெபிக்கிற வாழ்க்கை அவர் கர்த்தர் கனம் பண்ணுவார். ஜெபிக்கிறவர்களுடைய வாயின் வார்த்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். நீங்க சொல்லுவதை கர்த்தர் அவர் அப்படியே கனம் பண்ணுவார். நான் காலையில உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், இதுவரைக்கும் நடக்க முடியாத அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். இதுவரைக்கும் திறக்க முடியாத கதவுகள் திறக்கும். கேள்விப்பட்டேன், இந்த பாடகர் இயேசுதாசன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொன்னாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நான் பாடுனா அங்க ஒரு கோயில் இருக்கிற கதவு திறக்குமாமா. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ண வானம் திறக்கும், உங்களுக்கு வானத்திலிருந்து பதில் வரும், அற்புதம் நடக்கும். உங்க ஜெபத்திற்கு மழை வரும், ஆசீர்வாதம் வரும், அற்புதம் நடக்கும். இந்த காலையில 10ஆவது மாதம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். நீங்கள் ஜெபித்தால் வானம் உங்களுக்கு மாஸ்டர் நல்ல அழகான வண்டிக்காக ஜெபம் பண்ணாராம். வண்டி அழகான வண்டி காக ஜெபம் பண்ணாராம். உடனே பாஸ்டர்ட்ட விசுவாசி சொன்னாங்களாமா, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வண்டி இருக்கு அப்படின்னாங்களா. உடனே என்ன வண்டின்னு கேட்டாராம். உடனே அந்த சகோதரர் விசுவாசி சொன்னாராமா, ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி இருக்கு பாஸ்டர், அதை நம்ம சரி பண்ணி நீங்க ஓட்டுங்க. ஆனா
வைத்தியமே, இதற்காகவா நான் ஜெபம் பண்றேன். எனக்கென்று ஒரு புது வண்டியை தரப்பா, புது ஆர்டரே வரும், புது வண்டி என்ன செய்யுங்க, எனக்காக புது வண்டியை கர்த்தர் தரப்பா. பாருங்க, அவரோட ஜெபத்திற்கு என்ன வண்டி வந்ததுங்க, எதை ஜெபம் பண்ணாதோ அதைதான் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க நல்ல ஒரு ஏசி கார் வாங்கிக்கலாம் தானே. எனக்கு ஏசி கார் வேண்டாம், 25 பேர் உட்கார்ந்து ஒரு கார் வேணும், ஒரு வேன் வரும். அங்க பைப் அங்க வேன்ல இருக்கு, இது பெத்தேல் ஐபிஏ சர்ச் அப்படி பஞ்சுக்குள்ளால போகணும். அநேக கிழக்குல ஒரு வண்டி போகணும். என்னோட தரிசனம் பார்த்தீங்கன்னா மேற்குல ஒரு வண்டி, வடக்குல ஒரு வண்டி, தெற்குல ஒரு வண்டி, 4 வண்டி போகணும். மக்கள் ஆயிரங்களை கர்த்தர் கொண்டு வரணும். என்னோட பிளான், நம்ம சொகுசா போறீங்கல்ல, நீங்க போலாம். நான் சொகுசுக்காக வரல, ஆத்துமாவுகள் ஆதாயம் பண்ணாங்க. ஆயிரங்களை கர்த்தர் கொடுக்கணும், லட்சங்களை கர்த்தர் கொடுக்கணும். ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்ய வேணும். கர்த்தர் ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரிப்பேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போம். நீங்கள் பெற்றுக்கொள்ள வசதியாயிருந்த இருக்காதீர்கள். ஜாக்கிரதையோடு தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. வாழ்க்கை பொன்னாய் மாறும். நீங்க பொண்ணை தேடி போக வேண்டாம், பொண்ணு உங்களை தேடி போவேன். நீங்க அதை தேடி போக வேண்டாம், உங்களை தேடி கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை. இதெல்லாம் என் பாஸ்டர் நீங்க ஆசைப்படுகிறது. அப்போ பேதுரு என்ன செஞ்சாங்களாமா, நிலத்தையெல்லாம் வித்து கொண்டு எங்க வச்சாங்க, எங்க வச்சாங்க, பாதத்தில் வச்சாங்க. அண்டவரே, எங்களுக்கெல்லாம் இடம் வாங்க முடியாது, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து சபைக்கு இடம் எழுதி கொடுக்கிறது, அதுல ஆலயம் கட்டப்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு கையை கட்டி பார்த்தா கூடாத காரியம் ஒன்று தரிசனம் இருந்தா கர்த்தர் காரியங்களை வாய்க்க, வசதியா இருந்தா வாய்க்க பண்ண மாட்டார். ஜாக்கிரதையாயிருங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்தை அசைப்பார். தேசத்தை அசைக்கிறவன் இதை கொண்டுதான் கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்யப்படும். அல்லேலூயா. சொன்னார், சின்னவன் ஆயிரம் செய்யவன் பலத்த காரியம். ஏற்ற காலத்துல கர்த்தர் எது செய்வார் பாருங்க, எப்ப செய்வாரா ஏற்ற காலம் அப்படி தீவிரமா சொல்வார். இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்க மண்ணாவிட்டு கேட்டே இருந்தாங்க. காலை அவங்க கேட்டாங்களாமா, காட்டை எப்படி வந்ததுங்க, ஒரு காற்று வீசுச்சு. எனக்கு ஒரு ஆசை, ஒரு காற்று வீசும், நான் ஜனங்களை கொண்டு வந்து காலைக்குள்ள தள்ளுவார். அல்லேலூயா. அப்படி நடக்க போகுது, நடக்க போகுது. நீ காலையில் ஒரு காற்று வந்து பாத்தீங்களா, எத்தனை பாத்தீங்க, அந்த காத்து இல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய காற்று. இது யாரும் வந்து சொல்ல மாட்டீங்க, நடக்கும், இது நடக்கும், இது ஆகும், அப்படியே நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் காற்றை வீசுவார். ஜனங்க எப்படி காரியத்தை கொண்டு வந்து தண்ணீர் போல கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து தள்ள போகிறார். கர்த்தர் மாற்ற போகிறார். பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. அது யாருடைய கண்கள், உங்க கண்கள் காணும், என்னுடைய கண்கள் காணும். கர்த்தர் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் எழுந்து நிற்போம். கர்த்தர் காலையில நீ சொல்லுங்க.